நம்மளுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு ரசவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ரசவாதம்னா என்ன? வேல்யூ அடிஷன். ரசவாதங்கிறது அல்கமினா என்னது? ஒரு இரும்பையோ பித்தளையோ கோல்டாக மாற்றக்கூடிய தன்மை. அது நம்மளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அது இட் இஸ் நாட் சீன், விசிபிளாக இல்லை. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் வருது வச்சுங்களேன். கோபமோ பயமோ கவலையோ பொறாமையோ வந்து என்ன செய்கிறோம்? நம்ம உடனே அதை ரெசிஸ்ட் பண்ண பார்க்குறோம், அதை ஜட்ஜ் பண்ணுறோம், அது போனால் பெட்டராக இருக்கும்னு அந்த முயற்சி எடுக்கிறோம் தள்ளிடுறதுக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸே என்ன பண்ணுறதுன்னா அந்த எமோஷனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது. நம்ம எல்லாருக்குமே 2 டைமென்ஷன் இருக்குது. ஒரு டைமென்ஷன் வந்து அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் எப்படி இருக்கும்? ஸ்டில்லாக இருக்கும், சைலண்டாக இருக்கும், அன்மூவிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து எனர்ஜி, சக்தி. அந்த சக்தி என்ன ஆகும்? மூவ் பண்ணும், சென்சேஷனாக இருக்கும், எமோஷன்ஸ் எல்லாமே சக்தி தான். அப்போது அந்த எனர்ஜி வந்து இஃப் இட் மூவ்ஸ், வெனவர் த எனர்ஜி வந்தபோது அவேர்னஸ் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்னாக்கா அது ஒரு டர்புலன்ஸ், ஒரு குழப்பத்தை கொடுக்கும், ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். அப்புறம் வந்து டிட்ரிமெண்டலாக இருக்கும், அது வந்து தீங்கு விளைவிக்கும். அப்புறம் அது ரொம்ப நம்மளை பவர் பண்ணிடும், ஓவர் பவர். நம்ம வந்து எமோஷன் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த எமோஷன்ஸோட அவேர்னஸோடு இருந்தோம்னா, அந்த எமோஷன் வரும்போது அவேராக இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த அவேர்னஸ் வந்து ஒரு லைட்டு மாதிரி ஆயிரும். இப்போ லைட் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த குவாலிட்டி ஆஃப் த எமோஷனே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், உங்கள் கூட யாரையும் பேசும்போது அவங்கள நீங்கள் நல்லா ஆக்டிவாக லிசன் பண்ணுங்கள், இன்டர்ஃபியர் பண்ணாமல் லிசன் பண்ணுங்கள். அவங்களுடைய தன்மை உங்கள் மேலே உள்ள ஒப்பீனியன், உங்கள் கூட இருக்கிற இன்ட்ராக்ஷன், அந்த குவாலிட்டியே மாறிடும். பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள கம்ப்ளீட்டே பண்ண விட மாட்டேங்கிறோம், நம்ம இடையில குறுந்து பேசுகிறோம். அப்போது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் எமோஷன்ஸ் இருக்கும்போது அவேராக இருந்தால் என்ன ஆகும்னாக்கா அந்த அவேர்னஸ் வந்து என்னாகும்? ஆங்கர் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது, ஃபியர் வந்து அதோட கிரிப்பை விட்டுரும். ஓகே, அப்போ அவேர்னஸ் இருக்கும்போது நத்திங் இஸ் ஃபோர்ஸ்ட், ஒன்றுத்தையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, ஒன்லி இல்லுமினேஷன். அதை தெரிஞ்சு அதை ஒளிவிக்கிறோம், அவ்வளோதான் செய்கிறோம். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய எமோஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம வந்து வி ஆர் ஹியர் டு பிரிங் லைட். அவேராக இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அவேர்னஸ் இருக்கும்போது அது குவாலிட்டியே சேஞ்ச் பண்ணிடுறது. அப்போது நீங்கள் அவேராக இருக்கும்போது என்ன ஆகுது? ஒன்ஸ் என்ன எமோஷன் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அது பிகம் கிளாரிட்டி ஆயிடுறது. அப்போது ஆங்கர் வந்து எமோஷன்ஸ் ஆங்கர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது, நம்ம ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், நம்ம எமோஷனை கையில் எடுத்துட்டு அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இந்த let this inner alchemy reveal itself to you. அந்த ரசவாதம் உங்களுக்குள்ள நல்லா வெளியில் வந்து வரட்டும். சந்தோஷமாக இருங்க நீங்கள். நன்றி.